வெல்கம் டு நௌரின் கிச்சன். இப்போது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு வெங்காயம், ஒரு 10-12 வெங்காயம், 2.5 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 பெரிய வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போது ஃபஸ்ட்டு முதல்ல மல்லியை வறுத்துக்கலாம். மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தா போதும். மல்லி வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகாயை வறுத்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க நீ ஒரு வரமிளகாய் குறைச்சிக்கலாம். அப்போது சீரகம், மிளகு, வெந்தயம் நான் 3ஐயும் ஒட்டுக்கா போட்டு வறுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா சீரகம் சீக்கிரம் செவந்துடும். நல்லா பொன்னிறமாக வறுத்த பின்னாடி இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பொரியிற அளவுக்கு, கொஞ்சம் கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா ஆற வச்ச பின்னாடி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு 100 கிராம் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போதும் வெந்தயம். நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்ம தக்காளியை கட் பண்ணி அதையும் வணக்கிக்கலாம். தக்காளி உடையறதுக்கு கொஞ்சம் உப்பு, நல்லா தக்காளி நல்லா உடஞ்சி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காயை இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 முனையில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதில் வணக்கினாலும் சரி, இல்லைன்னா தனியாக நான் எண்ணெயில் கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி இதில் கலந்துக்கிட்டாலும் சரி. நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டாக அந்த மேல் தோல் வேகிற அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வணங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த வரைக்கும் வணக்கிட்டு அளவாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் நல்லா உடையாமல் இருக்கணும். உடஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. கழியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 கொதி வந்த பின்னாடி இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றினா போதும். அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மதப்பு கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம இறக்குற ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்துக்கிறேன். இதில் ஃபைனலாக இது ஊற்றும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்ல டேஸ்ட்டான அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.